வருமா சங்கு நான் தண்ட சோறு கிங். ஓகே, நீங்கள் ப்ரிவியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னாவே இந்த வீடியோ நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன். அந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங் அந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சேனலை வந்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட்னு. அந்த ப்ரீசெட் அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. அதை இம்போர்ட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்துடுங்க. இதில் டெக்ஸ்டெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து நார்மல் இமேஜ்லேருந்து டேரெக்டாக பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பிஎன்ஜி வேணும். அதனால் பிஎன்ஜியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணிங்கனாவே போதும். ஆட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரன்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் செலக்ட் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் ஆகிடுச்சு. இது வந்து ஒரே கிளிக்கில் வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டை. அதனால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப் வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் சேவ் டு கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாவே இந்த இமேஜ் வந்து சேவ் ஆயிரும். இப்போ வந்து இந்த இமேஜை வந்து நம்ம அதில் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபாண்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நான் அலைட் மோஷனில் இருக்கிற ஃபாண்ட்டே தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் தான் நீங்கள் டேரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ரூம் அப்ளிகேஷனில் போய்ட்டு பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ இமேஜ் வேணுமோ அவ்வளோ இமேஜ் வந்து நீங்கள் பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அலைட் மோஷனில் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து 1 by 1 நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி நான் கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு ஸ்டார் ஐக்கான் கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த பிஎன்ஜி வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கவே ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஈஸியாகவே சேஞ்ச் ஆயிரும். சிங்கிள் கிளிக் பண்ணிங்கனாவே சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் வேறு இமேஜ் வச்சு எடிட் பண்ணுறதா இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு எந்த இமேஜும் நீங்கள் வேணால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில இமேஜஸ் எல்லாம் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இமேஜஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு நீங்கள் வேறு இமேஜ் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான் நீங்கள் கடைசி வரலும் இமேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இமேஜஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இமேஜ் எல்லாம் எங்கே டவுன்லோட் பண்ணுறதை நான் வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த மாதிரி நிறையா இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜ் மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணணும். வேறு எதுவுமே பண்ணலை. சிம்பிளாகவே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு இருக்கும். அதை கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும் ரைட் சைடு. அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் ஆயிரும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்து 1080p வந்து வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கோடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் 30 fps வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த பிஎன்ஜி இமேஜஸ் எல்லாம் எங்கே டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த இமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். நிறைய இமேஜஸ் எல்லாம் நீங்கள்
ஸ்டாக் இமேஜஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் ஃபஸ்ட் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. அதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இதில் சர்ச் ஐக்கான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சர்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, சர்ச் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜஸ் வேணுமோ அதை வந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிங்கனாவே போதும். இதில் நல்ல குவாலிட்டிலேயே இமேஜஸ் எல்லாம் கிடைக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேருந்து நீங்கள் நிறைய இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.